Hello everyone. So Tally 6.0 beta release வந்திருக்கு. ஸோ Tally வந்து 6.0 வெர்ஷன் வந்து உங்களுக்கு கனெக்டட் பேங்கிங் இருக்குது. ஸோ இதில் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இப்படி இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் ஸ்டேட்மெண்ட் ரெடியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இம்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ண உடனே எஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்செப்ட் எஸ்ஆர்னோ எஸ் கொடுங்க. கொடுத்தா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். ஸோ இந்த இம்போர்ட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிளாக காட்டும். ஸோ நீங்கள் போய்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸல் ஷீட்டை பார்க்க தேவையில்லை. அந்த எக்ஸலில் இருக்கிற எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா பேங்க் ரிகன்சிலேஷன் சம்மரிக்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே இம்போர்ட் ஆனது காட்டும். பட் இன்னும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உள்ளே வரல, ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு மட்டும் இப்போ வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் எந்த லெட்ஜருக்குள்ளே கொண்டு வரணுமோ அந்த லெட்ஜரை நீங்கள் இங்கேருந்தே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எல்லா என்ட்ரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பார் டைப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த லெட்ஜர் நேம் அப்படிங்கிறத நீங்கள் லெட்ஜரை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்தந்த லெட்ஜர் அங்கேயே உங்களுக்கு வந்து ட்ராப் லிஸ்ட் வந்துடுது. ஸோ உங்கள் லெட்ஜர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒன்றுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் என்ட்ரிஸை நீங்கள் ஒரே சமயத்தில் இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட முடியும். இப்போ என்ட்ரி பை என்ட்ரி எந்த லெட்ஜர் இதுக்கு ஆப்டான லெட்ஜரோ அந்த லெட்ஜரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சில சமயங்களில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே லெட்ஜர் கூட நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். காமன் லெட்ஜர்னு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேங்க் லெட்ஜர் மேலே காமன் லெட்ஜர்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே லெட்ஜர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காமன் லெட்ஜரில் நீங்கள் கொடுத்துட்டா அதே லெட்ஜர் எல்லாத்துக்குமே போஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸோட கனெக்டட் பேங்கிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க் ஆஸ் ரெகுலர் அண்ட் ரீகன்சைல் கொடுத்துட்டிங்கன்னா அது ரெகுலர் என்ட்ரியாக உள்ளே போயிட்டு ரீகன்சிலேஷனுக்கும் கன்சிடர் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ என்ட்ரி வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெசிப்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வித்ட்ராயல்ஸும் அதே மாதிரி என்னென்னலாம் பேமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஆகிற எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் வவுச்சர் கொடுங்க. லெட்ஜர் நேம் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சரோ அந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய நேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இந்த என்ட்ரி பாஸ் ஆயிரும். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி ஃபார் எனி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்மேன் ஆர் for a big organization also where transactions are more, payment and receipts அதிகமாக இருக்குது, ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இதுதான். ஏன்னா இது மட்டும்தான் டிஃபால்ட்டில் வச்சுக்குவாங்க. சேல்ஸ் பர்ச்சேஸ் அன்னன்னைக்கு போட்டுருவாங்க. பட் பேமெண்ட் ரெசிப்ட்ன்றது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் என்ட்ரிஸ் இருக்குன்றதுனால மெல்லமாக போடுவாங்க. பட் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக போடக்கூடிய ஒரு ஒர்க்காக மாறிடும் இனிமேல். ஏற்கனவே பேங்க் ரிகன்சிலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு டேலியில். இப்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாறப்போகுது. மாறியாச்சு. 6.0 இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க உடனே நம்ம காண்டாக்ட் பண்ணி 6.0வை நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உடனே இந்த என்ட்ரிஸ் உங்களுக்கு மைக்ரேட் ஆகிடுது. ஸோ டெபாசிட்ஸ் வித்ட்ராயல்ஸ் ரெண்டுமே இப்போ நமக்கு கரண்ட் பீரியடில் எம்டி ஆகிடுச்சு. ஸோ ஆல் என்ட்ரிஸ் ஹேவ் பின் பாஸ்ட் அண்ட் நவ் யூ கேன் லுக் இன் டு திஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே கெட் பேலன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் tally.net ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தா ஆக்சிஸ் பேங்க்கோ எஸ்பிஐ பேங்க் இல்லை கொட்டாக் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்தே பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம், பேலன்ஸ் பார்க்கலாம், ஸ்டேட்மெண்ட்டை இங்கேருந்தே டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அந்த 3 பேங்க்கில் இல்லை. பட் ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸலில் வச்சுருக்கேன். அதை நான் இம்போர்ட் பண்ணி நான் என்னோடய என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டெமோவில் பார்த்தோம். அதே நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பேங்க்ஸில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி டேலி வந்து ஜிஎஸ்டிக்கு எப்படி நம்ம போர்ட்டலுக்கே போகாமல் எல்லா வேலையும் இதுலேயே செய்கிறோமோ சேம் லைக் தட் அக்கௌண்டன்ட் வந்து இன்றைக்கி பேங்க் போர்ட்டலுக்கே போகாமல் டேலி ஸ்க்ரீனில் இருந்தே பேங்க்கை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டேலி 6.0. ஸோ டு நாட் டிலே, கால் அஸ் ஃபார் டேலி சாஃப்ட்வேர் அப்டேஷன் மைக்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இமீடியட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரம் சக்தி டேலி.